நாராயணம் நாராயணம் நாராயணம். யாரங்கே மாதவா? நந்தவனத்தில் ஆண்டியாரோ நாலாறு மாதமாய் குறவானை வேண்டி நாலாறு மாதமாய் குறவானை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தொண்டியாரோகரா அவன் கொண்டு வந்தான் ஒரு தொண்டியாரோகரா அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவன் என்ன உர்றா டாய் யாரும் பிடிக்கலையா? என் நன்னாரி பிள்ளையா என்ன பண்ண குச்சிங்கிறாங்கன்னு தானே பாத்துங்கிறேன். டேய் என்ன நீ பாடிக்கிட்டு வந்த? நான் எங்கடா போய் கொண்டு வந்த ஒரு தோண்டி நீங்க உன்னை நான் எங்கேயோ பாத்துக்கிறேன். எங்கடா எங்க பாத்துக்கிறேன் தெரியுமா? தெரு தெருவா நீ தெரு தெருவா எடுத்தோம் சாங்காரே ஓட்டு கடை சாம்பாரு நீ தெரு தெருவா எடுத்தோம் சாங்காரே காஞ்சிபுரம் ஓட்டு கடை சாம்பாரு அவன் கையில பாடுற கட்டு நெத்தில பாடுற பட்டு அவன் கையில பாடுற கட்டு கைத்துல பாடுற கொட்டை அவன் கைத்துல பாடுற கொட்டை நீ ஏண்டா வந்த பட்ட பட்டு தெரு தெருவோ அகட விகடகமாக பேசினால் சாபத்தை பெற்றுடுவாய் மகனே. நீ இவர் ஆள பார்த்தா கோவக்கார சன்னியாசி, ஆள பார்த்தா கோவக்கார சன்னியாசி, இந்த பக்கம் வந்து ரொம்ப வந்திருப்பது முற்றும் திறந்த முனிவு உங்கள் என்பது அறியாமல் படிக்க அகடமகடமாக பேசின படியாலே இன்று முதல் நீ ஊமையாக போக கடவுள். நல்லா தானே இருப்பா ஏன் இப்போ உண்மையான ஆமா பசங்க ஒன்று ஊம்பியா பையா அவருக்காக சொல்றியா ஊம்பியா மரியாதையா நடந்துக்கு இனிமேல் சுவாமி ஏதோ தவறு செய்து விட்டான் அவனை மன்னிச்சிடுங்க. அறியாத பிள்ளை தெரியாமல் செய்த தவறுக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. சரி, மறுபடியும் விமோச்சனம் கொடுத்தால் மன்னாவை பாத்துக்கிறான். என்னன்னு பாத்துக்கியா? வரவிட்டாது பாத்துக்கிறா. தடுப்பியா? கண்டிப்பா தடுத்து நிறுத்துவ.
போய் சாப்பிடுறாரு. சொல்லு சொல்லுன்னு சொல்றாங்களப்பா. சரி, ஏதோ நீ கேட்டபடியால் உன்னை மன்னித்து மறுபடியும் விமோசனம் கொடுக்குறேன். நீ இப்பொழுது பேச கடவுது. ஊமையாகனாரு இப்ப வாய கட்டினவனா வெடிகால உன் சூத்த கட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமல்ல ஆமால என்ன போய் வெஞ்சு வாஜாரு. இப்ப என்ன பண்ற? இது என்ன ஊரு? சென்னை சமுத்திரம். என்ன சென்னை சமுத்திரம்? இந்த ஊர்ல ஒடியாமூடி எங்க இருக்குதுன்னு முதல்ல தேடு. ஏன்னா ஒடியாமூட்டி தேடி கொரடா வாங்கி இந்த ஆளு மின்தல்ல கேட்டு போடுறேன். அவர் சாப்பிட என்ன கொரடா எங்க போய் வச்சுக்கிறப்பாங்க? ஓய் கொரடாக்குதா? கொரடா தான் ஒடியாமுட்டில் போய் வாங்கியான்றேன். கொரடா ஒடியாமுட்டில் இருக்கான். அப்போ ஒடியாமுட்டில் கொரடா இருக்காதா? பண்டாடா இருக்கான். கெருமா மட்டும் தான் கொரடா இருக்குமா? ஆமா. ஓ ஐயா போதும் நிறுத்து. பஜரா இருந்தாலும் இவர் ஊமை ஆகிட்டாரு. ஏடா கொடமா பேசினா வேற இருந்தாலும் நட்பரும் சபைகளை நாடி வந்திருக்கக்கூடிய நபர் உனக்கு என்ன இனி என்னோட விளக்கம் தெரியவில்லை அல்லவா? தெரிஞ்சா நான் ஏன் இது மாதிரிலாம் குத்தி கொத்தி கொத்தி மேறிக்கிறேன் உனக்கு? நான் ஒரு முற்றும் துறந்த முனி பொங்க வர்றேன். நான் முட்டை துணியோ கறி துணியோ போல் உலகில் கழக மூட்டிதோ திலகே படைக்கும் தொழிலுக்கு வித்தகனாக விளங்கப்பட்ட பிரம்மதேவருக்கும் கல்விக்கு அதிபதியாக விளங்கப்பட்ட கலைவாணிக்கு மகனாக பிறந்து கலைவாணி சரஸ்வதிக்கு மகனாக பிறந்து இந்த புவியிலே நாரதன் என்று பெயர் பெற்று நாரதன் என்ற பெயரைத்து ஓர் நாளைக்காகிலும் ஒரு கலகம் புரியாவிட்டால் வயிறானது பெருத்து சிரசானது வெடிக்க தாய் தந்தையர் கொடுத்த சாபம். ஏன் அயல் வீட்டு பிள்ளைகளோ அறியாத நத்தினாலே விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் கங்கைக்கரை சென்றடைந்தேன். நதிக்கரை கங்கைக்கரையிலே இறந்த தாய் தந்தையர்களுக்கு அவரவர்கள் பிள்ளைகள் பிதிர் தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார்கள். இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்றார்கள். நானும் அறியாத நத்தினாலே தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும்போது நானும் பிதிர் தர்ப்பணம் செய்து விட்டேன். அவங்க இறந்தவங்களுக்கு செய்யறாங்கன்ட்டு உனக்கு தெரியாது. எங்க சென்று வந்தா என்று கேட்ட வேளையிலே நடந்தவற்றை கூற விவரமா சொல்லி பார்த்தார் தாய் தந்தையர்கள். தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும்போது இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்தாய் அல்லவா? ஆமா செய்தாய் அல்லவா? இன்று முதல் ஒரு நாளைக்காக ஒரு கலகம் புரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் வயிறானது பெருத்து சிறசானது வெடிக்க சாபத்தை கொடுத்தார். வயிறானது பெருக்கணும், சிரசமானது வெடிக்கணும். ஆனால் உன்னை போல ஆளுகளான கலகம் போட்ட மாட்டேன். அதான் ராடாகோணமா எங்க ஊர் பக்கம் வந்துருப்பாரு. ஆமா என் மொண்டாட்டி நானும் சண்டை போட்டு என் மொண்டாட்டி போய் 6 மாசம் ஆச்சு. 10 ஊர் பஞ்சாயத்து வச்சு ஒரு ஊர் வைக்கலையா? இல்ல ஒரு ஊருக்கு வரமாட்டேன்ட்டா. ஒரு ஊர் பஞ்சாயத்து போனா வரமாட்டேன்ட்டா. 10 ஊர் சேர்த்துன்னு போனேன். தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது அந்த பொம்பளை. அதேதான் 10 ஊர் சேர்த்து போனேன். இப்பதான் முந்தானி உண்மை போன்ற மாநிலங்களுக்கு கலகம் மூட்டுவது கிடையாது. தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் கலகத்தை மூட்டுவேன். நாரதர் கலக நன்மையில் முடியும் என்று. ஆனால் இன்றைய பொழுதிலே அவரது வேலை இன்றைய தினம் ஒரு கலகமும் கிடைக்கவில்லை. ஆகையினால் நாராயண மந்திரத்தை பாராயணமாக ஓதினால் இன்றைய கலகத்திற்கு அழிவு. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித்த பாவன சித்தாரா ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித்த பாவன சித்தாரா ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித்த பாவன Raghuba
ஜெயித்தேன். எத்தனை வாட்டில் ஜெயிச்சிங்க? தலைவருக்கு நின்னீங்களா, வார்டு நம்பருக்கு நின்னீங்களா, கவுன்சிலருக்கு நின்னீங்களா? பொறுக்கி ஆ? நான் இந்த ஊர் தலைவர் எலெக்ஷன் நின்னா கவுன்சிலர் நின்னா இப்ப நீ தானே சொன்ன ஜெயிச்சேன்னு. சற்று நேரத்திற்கு முன்பாக என்ன தெரிவித்தேன்? ஓ, கழகத்துக்கு இடம் கிடைக்கலன்னா இன்றைய தினம் கழகம் கிடைத்திருக்கிறது. ஓ, அதனால ஜெயிச்சிட்டீங்க. ஆமா. ஆ, ஆ. எப்படி தெரியுமா? எப்படிங்க? இன்று கழகம் புரிந்திட எனக்கு தக்கதொரு வழி. எப்படிங்க? ஏம கூட செல்வியே இருந்து கலகம் புரியுதே. 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 இருந்து கலகம் புரியுதே. தச்சன மங்கு செல்குவே. இருந்து கலகம் புரியுதே. இருந்து கலகம் புரியுதே. ஐயா, ஏமகோடு வட்டத்தை ஆளக்கூடிய என்ன சார்? தம்பியான இரண்யாக்கதரை நாராயண பிரபு வெண்பன்றி உருக்கொண்டபடியினாலே தம்பியை கொண்டவன் குதி எடுத்து என் தம்பிக்கு கர்மாகாரம் செய்வேன் ஒழி இதுவரை செய்வதில்லை இல்லை என்றுதானே பாட்டனாக விளங்கப்பட்ட பிரம்மதேவரை குறித்து மருந்தகரி சாரலிலே சாகாவரம் வேகா உடல் போகா செல்வம் சென்றிருக்கின்றார். இது நேரம் அறிந்தார் பொன்னுலக வாசி தேவேந்திரன். எப்படி என்றார்? எப்படியா? லீலாவதி இப்ப நிறைமாத கர்ப்பிணி. கருவையில் இருக்கக்கூடிய குழந்தையானது பெண்ணாக பிறந்தால் பாதகம் இல்லை, தேவர்களை பாதிக்காது. ஆமாம் ஐயா. தவறி ஆணாக பிறந்தால் இறந்த இரண்யாக்கதற்கு பதிலாக வாய்த்துவிடும் என்று தேவர்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தவே தேவ இந்திரன் இப்போது ஏமகோட பட்டத்தை நாடி ஏமகோட பட்டணத்தில் இருக்கின்றார். அங்கு சென்றால் இன்றைய கழகத்திற்கு வழி கிடைக்கும். சென்று பார்க்கலாம். புறப்படுங்க. இவளை வெட்ட சம்மதித்தேன். உடியா நான் ஏன் வேலை செய்யற நீ? மடமையா நெருப்பை தேடி மடியில் ஒழித்து வைத்தாய். மடமையா நெருப்பை தேடி மடியில் ஒழித்து வைத்தாய். மடமை போல் இருக்கு லீலா, மடமை போல் இருக்கு லீலாவதி சிலை எடுத்தாய். லீலாவதியோ நிறைமாத கர்ப்பிணி. ஆண்டவருடைய கணவனோ ஏமகோட பட்டணத்தே இல்லை. இது வேலை வந்து இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறாயே, நீ செய்கின்ற செயல் எப்பேற்பட்ட செயல் தெரியுமா? எப்பேற்பட்ட செயல்? அப்படி ஏமகோட பட்டணத்தை நாடி வந்து இந்த லீலாவதி சிறை எடுக்க வேண்டிய காரணம் யாது தெரிவிக்கின்றேன். ஆமா,
வகையிலே அறுதியை உதைக்க சென்றான் அருமையை உதை நாரத முனிவரே, தேவேந்திரரே, முன்னாளிலே அந்த இரண்டின் என்ன செய்த தெரியுமா? என்ன செய்தார்கள்? அரியாயோ சாமியே பின்னே நடக்கும் சேதி அரியாயோ சுவாமி இந்த பூவுலகில் இரண்யன் இரண்யாக்கதன் பிறந்து அப்படி பூவுலகிலே பிறந்தவர்கள் என்ன செய்தார்கள்? என்னை அடித்து என்னை ஐராமதாம் கை எவரை அடிக்க நாதாதோ சொல்லி எங்களை அடித்து ஐராவத்தை கைப்பற்றினார்கள். கூடிய குபேரனை அடித்தார்கள். பஞ்சகலனை சொல்லக்கூடிய குதிரை கைப்பற்றினார்கள். அத்துடன் விட்டார்களா? இன்னும் மேலும் என்ன நடந்தது? எதிர்த்து கொண்டானே அரிய இந்த பூமியில் நாளில் ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய சந்தியா வந்தன மேடையை பேத்தெடுத்து விடல் என்று சொல்லக்கூடிய சமுதிரத்திலே அது அனைவரும் அறிந்த விஷயம். இரணியாக்கதன் மடிந்து விட்டான். நரகம் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் என்ன இருக்கின்றது? இவள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கருவானது பெண்ணாக பிறந்தால் உங்களை பாதிக்காது. ஆணாக பிறந்தால் இறந்த இரணியாக்கதற்கு பதிலாக மதிமோசம்
கருவை திணிக்க வந்துரு. தேவேந்திரா சுவாமி விடு 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 வன்மையான கல்யாணி விடு 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 வன்மையான கல்யாணி விடு விடு இந்த லீலாவதியும் கருவை அழித்தால் உனக்கு நன்மை கிட்டு வரும் நட்பா. தேவர்களுக்கு நன்மை கிட்டணும். கண்டிப்பா நாங்க தான் வாழணும். அப்பேற்பட்ட அக்கிரம செயலில் ஒரு தேவனாக பிறந்து நீ செய்யக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? துடுக்கல்களை அடக்குவதற்கு சந்திரங்கள் தேவையே. துடுக்கல்களை அடக்குவதற்கு சந்திரங்கள் தேவையே. தொந்தரவு ஏற்படுங்கள் விட்டுடுவாய் பூவையை. நல் மார்க்கம் தொடுகிறேன் சிங்காரவேல் பண்பாடிலே விடு விடு. அரக்கனாக பிறந்து தகப்பன் ஒன்று தாய்தான் வேறு குணமோ உனக்கு தேவகுணமோ அவர்களுக்கு அசுர குணம் இருந்தாலும் அவர்களை மடிக்க வேண்டும் என்றால் தந்திரங்களை கையாள வேண்டும். எப்படி எப்படி என்றால் லீலாவதியின் தேகத்திலே உன் கர்மானது பட்டதல்லவா? தேவகரமானது பட்ட மாத்திரத்தில் அந்த குழந்தைக்கு தேவகணம் புரிந்துவிட்டது. தேவகணம் அது அசுரர்களுக்கு எதிரியாகவும் தேவர்களுக்கு அனுகூலமாகவும் விளங்கும். அப்படி விளங்கி இரண்டனை மடிப்பதற்குண்டான வழிமார்க்கத்தை நான் செய்து வைக்கின்றேன். நான் புறப்பட்டுமா? கண்டிப்பா. நான் நீலாவதி இடத்தில் வந்தது போனது தெரியக்கூடாது. சிறை பிடித்த விஷயத்தை இரண்டனுக்கு தெரிவிக்கக்கூடாது. இவெல்லாம் போட்டு தள்ளிடுறேன். நீங்க எல்லாம் ஒரு குன்சு தான். எப்படி நம்புறது? மதியினால் அவனை வெல்ல மாயத்தை உபாயத்தாரே. துதியினால் மிகுந்தானாகி அந்த கருவானது தகப்பனுக்கு எதிரியாகி சதிருண்டோ என்னை நீ சந்தேகப்படவே வேண்டாம். தேவேந்திரா நரதமுனி வரை என்னை நம்பி விட்டு சென்றால் அந்த இரணியன் மறிவதற்குண்டான மார்க்கத்தை நான் செய்து வைக்கின்றேன். நீ தேவ உலகம் புறப்படுவாய். புறப்படுகின்றேன். மகையே மகிழ அம்மா மன்னமனு எங்கே சொல்வாய். மகையே மகிழ அம்மா மன்னமனு எங்கே சொல்வாய். சிங்காரமாயிருந்த உன்னல் சிங்காரமாயிருந்த உன்னல் செங்கோலும் பூளைந்ததில்லை. அப்படி ஏமகோட பட்டணத்திலே தனியாக நீ இருக்க காரணம் என்ன? அன்னையும் பிதாவுமாக முனிநாதா அன்பாய் ரசிக்க வந்தீர் முனிநாதா. அன்னையும் பிதாவுமாக முனிநாதா என்னை அன்பாய் ரசிக்க வந்தீர் முனிநாதா.
ஆனால் இன்றைய தினத்திலே ஆடவர் இல்லாத நேரத்தில் இந்த உன்னுடைய கணவர் எங்கு சென்றிருக்கின்றார் இப்பொழுது? சாமி அவர் அகோரத்தாவாமே செய்ய முனிநாதா என்னை பூசாமல் விட்டு சென்றார் முனிநாதா. அவர் அகோரத்தாவாமே செய்ய முனிநாதா என்னை பூசாமல் விட்டு சென்றார் முனிநாதா. சமயம் வந்தது முனிநாதா. ஒப்பில்ல உப்பாராயில் முனிநாதா என்னை ஒண்டியாக விட்டு சென்றார் முனிநாதா. ஒப்பில்ல உப்பாராயில் முனிநாதா ஆனால் தவத்திற்கு சென்றிருக்கின்ற ஒரு கணவராக விளங்கப்பட்ட இரணி எப்போது திரும்பி வருவார்? அவர் எப்போ வருவார் என்று முனிநாதா நான் எங்கே இருந்த சுவாமி முனிநாதா. எப்போ வருவார் என்று முனிநாதா அம்மா ஒழுங்கா பேசு, ஒழுங்கா நடந்துக்கோ. இந்த அம்மா பேசின்னு தானே இருக்கிறேன், பேசின்னு தானே இருக்கிறேன். சாமி என்ன நான் செய்வேன் அம்மா? இதற்கெது நான் செய்வேன் அம்மா? அப்ப தெரியலையா உள்ள போய் தாப்பால் போட்டுமா? அப்ப தெரியலையா? கம்முனு நம்ம ஆயா போய் வைத்தியம் கேட்டுன்னு வர கம்முனு இருந்தா ஊன்றதெல்லாம் வச்சுக்காத. எனக்கு இருந்து இருந்து என்னமோ எனக்கு இடும்பெல்லாம் வலிக்குதம்மா. எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதம்மா. கொஞ்சம் அல்ல இந்த கெப்பவதனையோ, கொஞ்சம் அல்ல இந்த கெப்பவதனையோ, எது நான் செய்வேன் அம்மா? ஆயா போய் வைத்தியம் கேட்டு வந்துக்கிறேன். கம்முன்னு கொஞ்ச நேரம்
அம்மா கம்மு கம்மு அம்மா அம்மா கசாயம் போட்டாது இருமா ஆயா கசாயம் போட்டு கொடுங்க சொல்லி அயல ஆயா ஆய ஈ ஆய கொடுக்குதா அப்புறம் ஊ ஆய வரும் அம்மா ஐயா கசாயம் கொஞ்ச நேரம் இருமா அம்மா குடி 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 அம்மா பத்திக்கிது குடிமா சரியாமா கொஞ்ச நேரம் போய் வீட்டுக்கு போறேன் குடிமா குடிமா பத்திக்குதுமா கை விட்டு பார்த்து குடிமா நேத்துக்க ஆயா கசாயம் போட்டு கொடுத்தினா அந்த நோக்காடு தெரியாதுன்னு சொல்லிச்சு அந்த ஆயா கசாயம் இதா ஓல கசாயமா காஞ்சி போன ஓல கசாயமா இது ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாது குடிமா கசுக்கு தானா ஐயோ ஓல கசாயம் கசுக்குன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் சக்கரை போட்டு குத்துருப்பேன்ல ரெண்டாம் காட்டானா போச்சு போ அம்மா எனக்கு அங்கமெல்லாம் நோகுதம்மா எனக்கு அடிவயிர் விரியுதம்மா அங்கமெல்லாம் நோகுதம்மா எனக்கு அடிவயிர் விரியுதம்மா ஆயிரத்தேலது கொட்டினது போலே ஆயிரத்தேலது கொட்டினது போலே அங்கமெல்லாம் நோகுதம்மா கார் டிரைவர் அம்மா கர்ப்பம் எதனா பண்றாங்க கொஞ்சம் வண்டி எடுத்துன்னு வாங்கலாம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் வரலாம் பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் இல்லாத இங்கே எடுத்துக்கு நிறுத்தி வச்சுங்களா அம்மா காருக்கு பெட்ரோல் இல்லையா நான் 108 வருஷம் கம்மி அம்மா அப்புறம் ஹலோ ஹலோ ஆ சென்னை என்ன ஊர் பாத்தியா சென்னை சமுத்திரம் ஆங்க ஒரு அர்ஜென்ட் கேஸுங்க பிரசு கேஸா 108 டிரைவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சா போச்சு போ 108 டிரைவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சா அதெல்லாம் வேணாம் பெரிய ஆயாக்குது அது வயசுக்கு எத்தி நீ பிரசும் பார்த்துருக்க அது போய் நான் கேட்டுக்கிறேன் கம்மி அம்மா அந்த ஆயா சொல்லிட்டு தோலத்துல கவுரு கட்டிக்கின்னு கவுத்து பூச்சிக்கின்னு தோங்கினா புதுக்குன்னு வந்து வீந்துட்டு தூளம் எல்லாம் கட்டி போகுது நாங்க இருந்த அம்மாவை சோத்த துணிட்டு வளர்ந்து வந்தல நான் தூளமா நிற்கிறேன் கவுரு என் கைத்தில் கட்டிட்டு தொங்கு அது புதுக்குன்னு வந்து குலதெய்வத்து வேண்டிக்குமா குலதெய்வத்து வேண்டிக்குமா ஆயா சொல்லி அனுப்பிச்சுக்குது வைத்தியம் இந்த வைத்தியத்துல தன்னால ஆயிடும் வலி தெரியாது தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கோ மாமதுரை மீனாட்சி இந்த மகனை ரசிப்பாயே மாயந்த கோதரி
என்னடா பாக்குற குழந்தை போதும் இல்லையா அந்த ஆயா சொல்லிச்சா தூள் தூள் தோங்க குழந்தை போதுங்க புதுக்குன்னு வந்து வா நீலாவதி நீ தான் என்னமோ பண்ணிட்ட சரி இப்படி அமர்வாய் வழி தெரியாத அளவுக்கு ஏதாவது பண்ணு போ அம்மம்மா குல நீலாவதியே அஞ்சல் அஞ்சல் குண நிதியே அம்மம்மா குல நீலாவதியோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். தூக்கம் வந்துச்சு அம்மாவுக்கு. குழந்தையோ கண் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் தக்க தருணம். நாராயண மந்திரத்தை பாராயணம் செய்தால் இன்றைய கலகத்திற்கு எனக்கு வழி கிடைச்சு முடிஞ்சு போகுது. நமோ நமோ நாராயண ஓம் ஹரிஹரி முரகரி ஹரிஹரியே நாராயண மந்திரத்தை குழந்தை கற்றுக்கொண்டதை பார்க்க வேண்டும். தக்க தருணம். லீலாவதி எழுப்பி பார்க்கலாம். அம்மா நீலாவதி, அம்மா நீலாவதி, அம்மா நீலாவதி, நீலாவதி தட்டி எழுப்புங்க. குழந்தை வந்துச்சா சாமி? வலியானது குறைந்து விட்டது, என்ன செய்தீர்கள் சாமி? அப்போ வலிதான் குறைஞ்சது, குழந்தை ஒண்ணும் பாருங்க இல்லையா? ஒரு கதை தெரிவித்தேன். கதை? அது என்ன கதை? அது ஒரு மந்திர கதை. அது என்ன மந்திர கதை? அதுவா நாராயண மந்திர முதல்ல ஏடியா அந்த நாராயண மந்திரத்தை முதல்ல ஏது வீட்டுக்கார் வந்தா என்ன வெட்டி விடுவாரு. முதல்ல ஏது மந்திரத்தை முதல்ல பேசு, முதல்ல எத்துட்டு அந்த மந்திரத்தை முதல்ல எத்துரு. மகாராஜா ஆவாது வலி வந்தா கூட பரவாயில்ல, வலியே இருந்தா கூட பரவாயில்ல. அம்மா, உன் கணவர் திரும்பி வரும் வரையிலே இந்த நாராயண மந்திரத்தை ஓதிக்கொண்டிரு. திரும்பி வந்த உடனே குழந்தையானது வெளிப்பட்டவுடன் மந்திரத்தை மறந்து விடு. அவ்வளவுதான். அவர் வரதுக்குள்ள குழந்தை பிறந்துடும். மந்திரத்தை மறந்துடு. மறந்துட்டு நீயே நான் மந்திரம் தெரியுமா? நமோ நமோ நாராயண ஓம் ஹரிஹரி ஹரிஹரி நமோ
மலைச்சாரலிலே தவமது இருக்கின்றேனே சுவாமி. உன்னையே ஒரே மனதோடு இந்த மாந்திரகிரி மலைச்சாரலிலே உன் தவம் இருக்கின்றேனே சுவாமி. என்னை பார்க்க மனமில்லையா? உன் மகிதி முகத்தை காட்ட மனமில்லையா? ஏன் சுவாமி, உன் குலத்திலே வந்த உன் பேரப்பிள்ளை தானே. என் மீது என்ன உனக்கு வருத்தம்? என்னை பார்க்க மனமில்லையா சுவாமி? உன்னையே குறித்து உண்ண உணவில்லாமல் மழையிலும் வெயிலென்றும் பாராமல் அனுதினமும் என் உடலிலே உள்ள அனைத்து கிரகங்கள் எல்லாம் உற்று சூழ்ந்து உன்னையே குறித்து இரவாய் பகலாய் அல்லிலும் பகலிலும் உன்னையே குறித்து தவமதி இருக்கின்றேனே சுவாமி. அது மட்டுமா, பிறவாயானும் உயிர்
அணுவாய் அணுவாய் ஒரு கஷ்ட நஷ்டங்களை அணுவணுவாக ஏற்க வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். அப்படி அணுவாய் உன்னையே நேசித்து அனுதினமும் உன்னையே போஷித்து அப்படி உன்னையே நேசித்து அனுதினமும் தவமது இருக்கின்றேனே சுவாமி. ஏன் சுவாமி மனம் வரவில்லை? என் மீது என்ன வருத்தமோ நீங்கள் வந்து தெரிவித்தாலாகிலும் உங்களுடைய வருத்தத்தை நிறைவேற்றி செய்வேன் அல்லவோ சுவாமி. மறவாய் நாளோ மனமில்லை? ஏன் சுவாமி இன்னும் வரவில்லை? என்னுடைய தம்பியை கொண்டிருக்கின்றானே அந்த அரியானவன் எப்படி சுவாமி என்னுடைய தம்பிக்கு தர்ப்பணை செய்யாமல் உன்னையே குறித்து உன் தவம் இருக்கின்றேனே என் மீது மனமில்லாமல் வராதபடிக்கு நாதா என்றும் ஐயனே என்றும் அனுதினமும் உன்னையே வேண்டி தவமது இருக்கின்றேனே சுவாமி. அண்டங்கள் எல்லாம் தானே அமாதிடோ பொருளே போற்றி அவனே
அல்லவா? சாமி ஆசி ராசி ராசி சாமி ஆசி ராசி ராசி சாமி ஆசி ராசி ராசி. நாலு பக்கம் வாய், நாலு பக்கம் கண்ணு, நாலு பக்கம் மூஞ்சி. ஐயா நீங்க யாருங்க ஐயா? மகனே, என்னை பார்த்தால் எப்படி தெரிகின்றது? நாலு பக்கமும் இருக்குது, நான்கு பக்கமும் முகம் தெரிகின்றது அல்லவா? நாலு பக்கமும் பேசுது. கவலன், உன்னை படைத்தவன் நானே. போய் அப்படியாங்கண்ணா, என்ன நீ பச்சுன்னு சொன்னா எங்க அப்பா என்ன கலக்கா கோழியில காக்காயா ஓட்டுந்தான். உன் தந்தையை படைத்தவனும் நானே. அப்ப எங்க பாட்டு என்ன பண்ணிருந்தான்? அவரை படைத்தவனும் நானே. அவங்க அப்ப என்ன பண்ணிருந்தாங்க? அப்பா ஏய், இவ்வுலகில் உள்ள மனித குலம், ஊர்வன, பூச்சிகள், இப்படி சொல்லக்கூடிய 84 கோடி ஜீவராசிகளையும் 84 ஜீவராசிகளுக்கு ஆமா, இதற்கெல்லாம் விதி. இன்னார் தொழில் செய்ய வேண்டும், அப்படி என்று இன்னார் செயலை செய்ய வேண்டும். இதுவே அவரவருக்கு விதி. அந்த விதியை நிர்ணயம் செய்யக்கூடியவர் படைக்கும் தொழில் பெற்ற அடியேன் பிரம்மதேவன். படைக்கும் தொழிலை செய்யவர் பிரம்மதேவன் நீங்க. ஆமா, காக்கும் தொழில் பெற்றவர். அவர் யாரு? என் தந்தை நாராயணமூர்த்தி. ஓ, நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி, நாராயணமூர்த்தி. ஆமா, அந்த பார்க்கடல் மீது பள்ளி கொண்டிருப்பவன் நாராயணமூர்த்தி. அப்படி அழிக்கும் தொழில் பெற்றவர். தொழில் செய்கிறவர் யாரு? சிவபெருமான். ஓ, சிவபெருமான் அழிக்கும் அந்த கையிலே வாழக்கூடிய அந்த உமா மகேஸ்வரன், அந்த சிவபெருமான் அழிக்கும் தொழிலை செய்கிறார். நாங்கள் மும்மூர்த்தி தேவர்களும் 3 தொழில் செய்கிறீங்க. உலகத்திலே 3 தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாகத்தானே எனது பேர பிள்ளையாக விளங்கக்கூடிய இரண்யேஸ்வர மகாராஜன் என் பேர பிள்ளை. என் பேர் நான் சொல்லிங்க, உங்க என் பேரண்டா. உங்க பேரன் தான். உங்க வாரிசு இருக்குதுனால பலம். ஆமா, அப்படியாகத்தானே என்னை குறித்து கோரி ஒரு 16,500 வருடம். ஓர் 16,000 வருடம். ஆமா, 500 வருடம் அந்த மாந்திரகிரி மலைச்சாரலிலே என்னை குறித்து தவமானது செய்து கொண்டிருக்கின்றார். அன்னவரோ அவருக்கு சென்று நான் காட்சி அளிக்க வேண்டும். ஓ, வரத்து கொடுக்க போறீங்க? வரத்து கொடுக்கறா, பொறிச்சு கொடுக்க போறேன். வரங்க வரத்தை சென்று நானோ வரவழிக்க போகின்றேன். இப்பொழுதோ நாம் மாந்திரகிரி மலைச்சாரலுக்கு செல்லலாம் அல்லவா? செல்ல வேண்டும், புறப்படுங்க. அப்படி ஆகட்டும். வாங்க. மலவார வந்துட்டோம். ஓம் பிரம்மதேவாய நமக. அப்பா இரண்யேஸ்வரா, ஓம் பிரம்மதேவாய நமக. பிள்ளையே இரண்யேஸ்வரா, ஓம் பிரம்மதேவாய நமக. பிள்ளையே இரண்யேஸ்வரா, யார் சுவாமி என அழைப்பது? நான் தான் உன் பாட்டனாக விளங்கக்கூடிய பிரம்மதேவன். சுவாமி, ஒரு 16,500 வருடம் உன் தவம் இருக்கின்றேன், இரவிலும் பகலிலும். அப்பொழுதெல்லாம் நினைவார்க்க வராத சுவாமி, ஆமாம், இப்பொழுது வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றீர்களே, நீங்கள் உண்மையாக பிரம்மதேவர் தானோ? உண்மையாக நான் பிரம்மதேவர் தான். இல்லை, என்னுடைய தவத்தை கலைத்து விடலாம் என்று யாராகிலும் வந்து பொய் உரைக்கின்றீர்களா சுவாமி? வேற பிள்ளையே, நான் நிச்சயமாக உன் பாட்டனாக விளங்கக்கூடிய பிரம்மதேவர் தான். நிச்சயமாக பிரம்மதேவர் தானா? நிச்சயமாக பிரம்மதேவர் தான். சத்தியமாக பிரம்மதேவர் தான். என் இரு நேத்திரங்களையும் திறந்து உங்களை பார்க்கலாம் அல்ல? தாராளமாக திறந்து பார்க்கலாம். ஐயானே சரணம் ராசி ராசி ராசி. சுவாமி, கரப்பிள்ளையே சுவாமி, 5 3 கூட்டி துதியால் சொல்ல கொஞ்சமும் புத்தி இல்ல குருமொழி தனை பழித்தே.
பாச்சினே வருவாய் வேளை அஞ்சலி சரங்குனிந்து அடியன கருள் தருவாய் சுவாமி. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழளித்தாலும் உண்பதே அமிர்தமாகும். அத்தன்மை போலே இந்த கிராமத்துக்கு இந்த நன்னகரத்துக்கு வந்தாலும் எதனா ஒரு உபசரிப்புல குறை இருக்குதா? யாதொரு குறையும் இல்லை. அழகான அன்னதானம், ஆமாம், அழகா சாப்பிட்டோம், நாடகம் நடத்திட்டு இருக்கிறோம். அத்தன்மை போலே நீங்கள் என்னை தேடி வந்ததினாலே அத்தன்மையாலே அவன் பேர பிள்ளையே குருமொழி தனைவழித்தால் இவ்வுலகிலே ஈடேற முடியாது. உண்மைதான். உங்களுடைய சரணாகதியே கதி என்று பணிந்து உங்களை சரணமடைகின்றேன் சுவாமி. பேர பிள்ளையே சுவாமி, சென்றிரல் இரண்டியாவன நீ செய்யும் தவத்தை போல இம்மண்டலத்தில் என் வயதிலும் கண்டதில்லை. சுவாமி, கொண்டதோர் முற்ற குறைகளை இனி இன்னதென்று உரைப்பாயாரில் கணவரம் தருவேடி போ. பிள்ளையே, ஐயானே, அன்னவாகனரே, உனக்கு இன்னதென்று குறை என்று என் தாத்தாவாக என்னிடத்தில் நீ கூறினால் அதற்கு உண்டான உபாயம் நான் செய்கின்றேன். சுவாமி, என் குறையை கூறினால் குறை ஒன்றும் இல்லாமல் நீங்கள் முறையிடாமல் தருவீர்களா? நிச்சயமாக. என்ன கேட்டாலும் மனம் வந்து தருவீர்களா? உனக்கு இல்லாதது என்னடா இருக்கின்றது? மனதிலே தயக்கம் கொள்ள மாட்டீர்கள்? யாதொரு தயக்கமும் எனக்கு இல்லை. என் மழுவையின் முதலாய் உள்ள மற்றந்த படைகளாலும் அழிவு செய் புலிகளாலும் ஆணி பூதத்தாலும் கோவை மாயவர்களாலும் இந்த உலகத்திலே உலாவக்கூடிய பெண்களாலும் ஆண்களாலும் யாராலும் பல விதத்தினாலும் சாமி பல விதத்தினாலும் இவ்வுலகிலே யாராலும் எதிர்த்தாலும் எனக்கு யாதொன்றும் தடை இல்லாமல் வரமதி தருவீர்நாத. இந்த உலகிலே மகாராஜாவை எதிர்த்து பேசக்கூடாது. ஆண்களாலையும் பெண்களாலையும் யாராலுமே அன்னவருக்கு சாவு வரக்கூடாது. ஆண்களாலும் பெண்களாலும், ஆமா, யாராலும் சாவு வரக்கூடாது. அப்படியாகட்டும். நான் 100 வருடம் உன் துயில் மறந்து சுவாமி, நான் 16,500 வருடம், ஆமா, உன் துயில் மறந்து எதை நினைத்து யாரை நினைச்சீங்க? உங்களை தான், தாத்தாவை. நான் 100 வருடம் உன் துயில் மறந்து உன்னையே நினைத்து அல்லிலும் பகலிலும், இரவிலும் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் உன்னையே நினைத்திருக்கின்றேன். யான் ஒப்பில்லாம் அன்பினிலும் உள்ளிலும் பிறம்பின் மேலும் கல்லிலும் மலையிலும் கடுங்கனல் நீங்கிய